அழகே அழகு சீரியலருடைய பேசல்ல நம்ம சுரேஷ் இருந்துட்டு ஏன் மாமா போயும் போயும் இவளை இந்த வீட்டில் வச்சுட்ருக்கீங்க, அவங்க அப்பா வந்தாருல, பேசாமல் அவங்க அப்பாவோடவே அவளையும் சேர்த்து அனுப்பியிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இவ மறுபடியும் வெளியில் போனால் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனை அதீதம் தான் நம்ம அலைஞ்சிட்ருக்கணும். இதெல்லாம் வயசான காலத்தில் அத்தைக்கும் மாமாவுக்கும் இதெல்லாம் தேவையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பாக நினைக்காத. என்ன விஷயமாம்மா? நீங்கள் என்ன கேட்டாலையும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீயும் மதியம் வாழ்க்கையை தொடங்குனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லதாக போச்சு. இனிமே இங்கேயே உன்னோட முதல்ல வாழ்க்கையே இங்கேருந்தே நீ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் அக்கா கிட்ட சொல்லி நான் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் அவள் ஏற்றுக்கவே மாட்டாமம்மா. அதுவும் இல்லாமல் மூஞ்சை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எவ்வளோ கோவம் வந்தாலையும் சரி, அவகிட்ட இதை காட்டிடாத. இந்த மாதிரி வாழ்க்கையை தொடங்கலைன்றதுனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. வாழ்க்கையை மட்டும் தொடங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலையும் உன் கால கீழே தான் அவள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ரேவதி இருந்துட்டு, மதிக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை, அவங்க ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டுமே, அதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா, சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.